ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பரத். ஸோ ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்கிற இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸில் உங்களை ரெண்டாம் முறையாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ்லாக்னு சொல்லப்படுகின்ற ஒரு மென்பொருளை பற்றி நான் கொஞ்சம் கதைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன இந்த ஆப்ஸ்லாக் பற்றி நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செக்யூரிட்டி ப்ரிவிலேஜஸ். இப்போ நம்மளோட ஃபோன் தான் நம்ம தான் பாவிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கையில் வேண்டுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேணுன உடனே த்ரூவாக போயிட்டு டக்குன்னு இந்த மெசேஜ் அப்ளிகேஷனை போய் தட்டி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன் புக் கேலரியோ இல்லை நீங்கள் யார் கோல் எடுத்துருக்கீங்களோ அப்படி நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை நோண்டுறதுலேயே குறியாக இருப்பாங்க அதிகமான ஆட்கள். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த ஆப்ஸ்லாக்னு சொல்லப்படுகின்ற ஒரு சாஃப்ட்வேரை போட்டு வச்சுருப்போம் எல்லோரும். ஸோ ஓகே, அது நம்ம அநேகமாக அதில் நம்ம கதைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. ஸோ அநேகமாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் லாக்ஸ்ன்னு சொல்லி அடித்தாலே கூடுதலாக வர அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஸ்லாக் இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த ஆப்ஸ்லாக்கை டவுன்லோட் பண்ணுறீங்க, போடுறீங்க. ஓகே, நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதே போல் நான் இந்த ஆப்ஸ்லாக்கில் போட்டிருக்க பாஸ்வேர்டை எப்படி ஈஸியாக க்ராக் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. நம்மளுடைய சாதாரண ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை. இது இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க ரெடிமேட் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேரை நம்ம முழுமையாக பயன்படுத்துறதில்லை. அதான் நீங்கள் இருக்க முதலாவது பிரச்சனை. ஸோ மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ரூட்டட் மொபைல், அன்ரூட்டட் மொபைல்ஸ்னு சொல்லி ரெண்டு வகையான டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறத விட செக்யூரிட்டி இஷ்யூஸ் ரெண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூட் பண்ணி வச்சுருக்கேன். ரூட் பண்ணால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஓகே, அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த டியூட்டோரியில் கதைக்கிறேன், எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் நம்ம எடுத்துக்கொள்கிற விஷயத்தை பற்றி. இப்போ இந்த ஆப்ஸ்லாக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோன் புக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாக் வச்சுருக்கேன். ஆப்ஸ்லாக்கு கூட பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன் சம்திங். அது மாதிரி என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை போட்டு வச்சுருக்கேன், ஓகே நான் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடல. அது சம்திங் இது எப்படி சிம்பிளாக உடைக்கலான்னு பாருங்கள். ஸோ ஒரு ஆள் போகிறாங்க, செட்டிங்ஸ் வந்துட்டு அப்படியே தேடி பார்க்குறேன். நான் என்னத்தை தேடுறேன்னா எனக்கு தெரியல. ஓகே, ஜென்ரல் மெனுக்குள்ளே வந்து அங்கேயும் பார்க்குறாங்க. இங்கே நைஸ் அப்ளிகேஷன் மேனேஜர். ஸோ ஜென்ரல் டாப்பிக்குள்ளே அப்ளிகேஷன் மேனேஜர். ஸோ சம்திங் எல்ஸ். இது இப்போ இந்த ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இது ஆண்ட்ராய்டு கிட்கட் 4.4.0 வெர்ஷன் நினைக்கிறேன், 4.4 வெர்ஷன். ஸோ இதுக்கு ஜெலிபின் வெர்ஷன்ஸுக்கு முந்தைய வெர்ஷன்களை பார்த்திங்கன்னா இந்த எனிவே எங்கேயோ இடத்துல தேடி பிடிச்சி இந்த அப்ளிகேஷன் மேனேஜர் எடுத்துக்குங்க. இப்போ டேப்ஸாக பிரிஞ்சிருக்கும், சில டேப்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு ஒன் டேப் இருக்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மேனேஜருக்குள்ளே வந்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஸ்லாக் இருக்கும், ஆப்ஸ்லாக் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணி போய்ட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் ஸ்டாப்னு இருக்கா, இந்த ஃபோர்ஸ்ட் ஸ்டாப் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்தான்னு வைங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஹோம் டேப்புக்கு வந்துடுங்க இவ்வளோ மாதிரி. ஸோ ஹோமுக்கு வந்தாச்சு. ஓகே நைஸ். ஓகே, இப்போ என்னுடைய ஜிமெயிலில் போய் லாகின் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஃப்ரீ டு ஓப்பன், எவ்ரி திங் இஸ் வில் பி ஓகே. ஸோ என்ன செய்ய போகிறீங்க. ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர் போட்டு வச்சு நம்ம என்ன பிரயோசனம், எந்த பிரயோசனமே இல்லாத மாதிரி இருக்குங்க. நம்ம போட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம், சிம்பிளாக போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அன்லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது சாஃப்ட்வேரை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த மென்பொருளை இப்படி அவங்க ரெடிமேட் பண்ணிக்க சான்சஸ் இல்லை. கூடுதலாக அதிகமான ஆட்கள் பார்த்திங்கன்னா நான் பார்த்த வகையில் இப்படி தான் இதை போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ சிம்பிளாக ரெண்டு டெக்னிக்ஸ்லேயே போய்ட்டு நம்ம உள்ளே போய் சாஃப்ட்வேரை ஸ்டாப் பண்ணி போய்ட்டு இந்த ஃபீச்சர்ஸை பார்க்கக்கூடிய இருக்குது. ஸோ அதை எப்படி தான் பயன்படுத்துறது. லிசன், இந்த ஆப்ஸ்லாக் சாஃப்ட்வேருக்குள்ளே போகும்போது ஒரு விஷயத்தை வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த மேலே இருக்கிற சில விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே அட்வான்ஸ்டுன்னு போட்டு அதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் லாக்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம கூட கன்சன்ட்ரேஷன் பண்ணுறது. இந்த மேலே இருக்கிறதாங்க மிக மிக முக்கியமான விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் அண்ட் அன்இன்ஸ்டால் இதில் முக்கியமாக போட்டு வச்சுக்கிங்க. செட்டிங்ஸ் அண்ட் தென் டாஸ்க் மேனேஜர், இதெல்லாம் உங்களோட ஆப்ஸ்லாக்ன்ற சாஃப்ட்வேரை நிப்பாட்டுறதுக்குரிய வழிகள். ஆப்ஸ்லாக்ன்ற சாஃப்ட்வேரை நிப்பாட்டுறதுக்குண்டே சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போகிறதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஸோ உங்களோட இன்கமிங் கால்ஸ் வந்து மற்றாக்கள் ரிசீவ் பண்ணுறது, ஸோ இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. சிஸ்டம் ஜிஏ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் மேலே கட்டாயமாக ஸ்டாப் பண்ணியிருக்கணும். தனியாக போயிட்டு உங்களுக்கு மெசேஜோ அல்லது கேலரியோ நீங்கள் லாக் பண்ணுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த வைஃபை, ப்ளூடூத் அண்ட் மொபைல் டேட்டா நெட்ஒர்க்ஸ், இந்த ஆட்டோ சிங்கர், இதையும் நீங்கள் நிப்பாட்டி வச்சுக்கொள்கிற ஆட்டோ சிங்கனைஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் தேவைப்படாது. இந்த மொபைல் நெட்ஒர்க் அண்ட் தென் ப்ளூடூத் அண்ட் வைஃபை, இந்த மூணு விஷயத்தையும் உங்களோட பாஸ்வேர்ட் கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள நல்ல என்னோட கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களோட மொபைல் வந்து ஒரு ஓப்பன் வைஃபை நெட்ஒர்க்கால் கனெக்ட் பண்ணும்போது ஓப்பன் வைஃபை நெட்ஒர்க்காக உங்களோட மொபைலை ரூட் பண்ணி ஈஸியாக ரொம்ப ஈஸியாக உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் அங்கே கொண்டு வரதுக்கெலாம் ரொம்ப சாஃப்ட்வேர்ஸில் வந்து இருக்குது. ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்குறாங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு சின்ன விஷயம் தான் இது. அதே நேரத்தில் இந்த ப்ளூடூத் அடாப்டர்ஸுக்குள்ளே கூட ப்ளூடூத் உங்களோட மொபைலேருந்து ஃபைலில் டக்குன்னு நாங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோஸ் காட்டி கொண்டு இருக்கிறீங்க மற்றக்களுக்கு, திடீர்னு உங்களோட ஃபோட்டோஸுகளை இன்னொரு ஷேர் பண்ணிக்கொள்ள தடுத்து கொள்றதுக்காக இந்த ப்ளூடூத் அடாப்டர் நீங்கள் நிப்பாட்டிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு லேப்போட ஆக்சஸ் பண்ணும் சந்தர்ப்பத்தில் உங்களோட ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணி போட்டு உங்களோட மொபைல் ஃபோனை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமும் இருக்குது. ஸோ கூடுமான வரையில் மொபைல் டேட்டா நெட்ஒர்க்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்.
ஸோ ஆப்ஸ்லாக் சாஃப்ட்வேரை பயன்படுத்துங்க, தெளிவோடு பயன்படுத்துங்க. ஸோ கீழே இருக்கிற விஷயங்கள் வந்து அவ்வளோ முக்கியமான இல்லை. ஸோ மிக மிக முக்கியமான விஷயம் இந்த மேலே இருக்கிற இந்த இவ்வளோ விஷயம், அதான் அட்வான்ஸ்டுன்னு சொல்லப்பட்டிருக்க இந்த டாப்பிக்கில் இருக்கிற இந்த விஷயங்களை கொஞ்சம் அட்வான்ஸாக பயன்படுத்திக்கலாம். That's all. This is my second video tutorial. So for more subscribers, www.ictguide.com. Thank you for watching. I will meet you again. Thank you. Bye.